நான் தினமும் நன்றாக படிப்பேன். என்ன நான் சொல்றது? நான் தினமும் நன்றாக படிப்பேன். எழுதுங்க பாப்போம். எழுதிட்டீங்களா? இப்ப நான் 45 அந்த நிமிடத்துக்கு தொடங்குறேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? இந்த வரியை பார்த்துங்க. இதுதான் உங்க எழுத்து, கையெழுத்து. இந்த எழுத்தை தான் மாற்ற போறோம். அழகான எழுத்தா மாற்ற போறோம். சரி, இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இப்ப எழுத்துல புள்ளி வச்சிருக்கீங்க, புள்ளி வச்சிருக்கீங்க, நான்ங்கிறதுக்கு மேல புள்ளி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த புள்ளி முதல்ல நான் சொல்றேன். ஒன்று, எங்கெங்கெல்லாம் எழுத்துல நீங்க புள்ளி வச்சிருக்கீங்களோ அந்த புள்ளிக்கு பதில் அழகான ஒரு வட்டம் போடணும். அழகான வட்டம்னா அப்படி பார்த்தா அழகா இருக்கும். அழகான ஒரு வட்டம். நான் அப்போ எழுத வேண்டாம், கொஞ்சம் அப்படியே தலையில வருங்க. என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொல்றத அப்படியே முதல்ல மனசுல உள்வாங்கிக்கணும். மனசுல உள்வாங்கி மூளையில பதிய வைக்கணும். இல்லாட்டி மூளைக்குள்ள நிக்காது, அது பாட்டுக்கு நிக்க போயிடும். நான் சொல்றது நல்லா உள்வாங்குங்க, மூளைக்குள்ள பதிய வைங்க, பிறகு எழுதுங்க. சரியா? அப்ப எந்தெந்த இடத்துல புள்ளி இருக்கோ அந்த புள்ளி என்ன பண்ணும்? அழகான வட்டமா போடணும். சரியா? வட்டம்னா எப்படின்னா, அந்த வட்டம் அப்படியே நம்ம போட்ட புடிங்கி வச்ச மாதிரி இருக்கணும். காம்பஸ்ல போட்ட மாதிரி இருக்கணும். அவ்வளவு அழகான வட்டமா இருக்கணும். எழுதலாமா? இப்ப அடுத்த வரியில எழுதுங்க. நான் தினமும் நன்றாக படிப்பேன். ஆனா என்ன பண்ணணும்? அந்த புள்ளிக்கு பதிலா வட்டம் போடணும். போடுங்க பார்ப்போம். அழகா வட்டம் போடணும். அப்படியே புள்ளிக்கு பதிலா அழகா வட்டம் போடுறீங்க. அந்த வட்டம் அப்படியே பார்த்தா கண்ணுல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தா அப்படியே அந்த வட்டம் அருமையா இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே போடுங்க. அப்படியே கை வலிக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு போடணும். வேக வேகமா ஓடக்கூடாது. அப்படியே மெதுவா எழுதுங்க. அந்த எழுத்து அழகா இருக்கணும். அப்பதான் அந்த வட்டம் பார்க்க பார்த்தா அப்படியே அழகா இருக்கணும். அவ்வளவு நல்ல வட்டம் போடணும். போட்டுட்டு தலையை நிமிந்துங்க. நிமிந்துங்கன்னா நீங்க முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி சரி, நல்லா வரணும். சரி, கடைசியில் இருக்கிற ஒருத்தவங்களும் வரணும். அவங்கள விட்டுட்டு போலாமா? அவங்களும் வரணும். ஏன்னா இப்ப சரி, இப்ப எல்லாரும் போட்டீங்களா? நான் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டேன். ஒண்ணு என்ன, நம்ம எழுதுற எழுத்த புள்ளிய அழகான வட்டமா போடணும். சரி, போட்டாச்சு. ரெண்டாவது நான் சொல்ல போறேன். இது நல்ல கவனமா உள்ளார வாங்குங்க, மனசுக்குள்ள பதிய வைங்க, பிறகு எழுதுங்க. சரியா? நம்ம எழுதுற எழுத்துக்கள்ல இரண்டாவது எழுதுற எழுத்துக்கள்ல நேர்கோடு இருக்கு. இந்த நேர்கோடை எப்படி போடணும்? நான் எழுதுறத அப்படியே பாருங்க. நீங்க கீழே எல்லாம் பார்க்க வேண்டாம். நல்ல நான் என்ன எப்படி எழுதுறேங்கிறத அப்படியே மனசுக்குள்ள பாருங்க. நேர்கோடை சரியான நேர்கோடா போடணும். இப்ப நேர்கோடு இருக்குன்னா சரியான நேர்கோடு. ஒரு நேர்கோடை நேர போடணும். ஒரு நேர்கோடும் இன்னொரு நேர்கோடும் எங்கெங்கெல்லாம் இணையுதோ அது 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரினா காப்பஸ் வச்சு பார்க்க தெரியல, மூளை விட்டம். இந்த மூளை விட்ட மாதிரி வரணும். அப்ப இரண்டு கோடுகள் இணையக்கூடிய இடம் பாருங்க. இந்த இடம் 90 டிகிரி இருக்கணும். இப்படி 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 பிரிச்சிடக்கூடாது, குறிக்கிடக்கூடாது. சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு கோட்டுக்கு பக்கத்தாப்புல இன்னொரு கோடு வரும்னா, ஒரு கோட்டுக்கு பக்கத்தாப்புல இன்னொரு கோடு எழுத்துல வரும் இல்லையா? அப்படி கோடு வந்ததுன்னா அந்த கோடு இணை கோடா இருக்கும். ரயில்வே தண்டை வேலை பார்த்துருக்கீங்கல்ல, அது எப்படி இருக்கு? நேரா இருக்கும். அப்படியே இணை கோடா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா இந்த கோடு இணையா இருக்கு, இந்த கோடு நேரா இருக்கு. ஒரு நேர்கோடு இன்னொரு நேர்கோடு ஒற்றை இடத்துல. இங்க 90 டிகிரி, இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி, இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி. சொல்றது புரிஞ்சுதா? மனசுக்குள்ள புரிஞ்சுதா? இந்த மனசுக்குள்ள இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப அதுக்கு அடுத்து இப்ப நான் தினமும் நன்றாக படிப்பேன் எழுதிருக்கிறீங்க இல்லையா? இங்க மூக்கு வச்சுட்டு இப்படி கொஞ்சம் விட்டுருப்பீங்க, இப்படி கொனைக்கு போட்டிருப்பீங்க, இப்படி இழுத்து பாதியிலே விட்டுருப்பீங்க. அப்படியெல்லாம் விடாம அந்த கோடு எப்படி இருக்கணும்? நேர்நேரா இணை கோடா இருக்கணும். எழுதுங்க பாப்பா. இப்ப அதே நான் தினமும் நன்றாக படிப்பேன் அப்படியே நேர்நேரா போடணும். அப்படியே அழகா எழுதுங்க. கோடு வேகமா ஓடக்கூடாது, அப்படியே செதுக்கிற மாதிரி எழுதணும். நேர் கோடா வரணும். ஒரு கோடு இன்னொரு கோடு இணையிற இடம் 90 டிகிரி இருக்கு.
அந்த நேர்கோட்டுக்கு பக்கத்தாப்புல ஒரு கோடு வருதுன்னா அந்த கோடு இணை கோடாக இருக்கணும். அழகா எழுதுறீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, வாழ்த்துக்கள். விட்டுறாது, அப்படியே நல்லா எழுதணும். அப்படியே இந்த கை வந்து கை வலிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே நெருக்கி 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 எழுதணும். அப்படியே பார்த்தீங்கன்னா கோடு அப்படியே வரும், நேராக போடணும் கோடு. இப்படி சாய்ச்சிடக்கூடாது கோட்டை, அப்படியே வரணும் நேரா. அப்படியே அப்படியே பாருங்க, அப்படிதான் அழகா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே கோடு கோடு அப்படியே கோடு கோடு. தீனாவில் தானாவில் பார்த்தா 2 கோடு பக்கத்தால வரும், மாத்திடக்கூடாது. அப்படியே பார்த்தா 2 அப்படியே ரயில்வே தண்டை வர மாதிரி இருக்குண்ணா. அப்படியே போடுங்க, அப்படியே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா தலையை நிமித்தலாம் மெதுவா. இரண்டாவது நான் சொல்றது இப்படி, தலையை அப்படியே முடிச்சிட்டு நிமித்துங்க. அழகா அப்படியே செதுக்கிற மாதிரி எழுதுங்க. முடிஞ்சுதா? முடிஞ்சதுன்னா தலையை நிமித்தலாம். இப்ப நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? 2 சொல்லிட்டேன். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்த போது முடிஞ்சது. உங்க எழுத்தெல்லாம் அழகாயிரும். 45க்கு தொடங்கினேன் நான், 7 நிமிஷம் ஆச்சு. நான் இப்ப பாடம் ஆரம்பிச்சு 7 நிமிஷம் ஆச்சு. அடுத்தது போலாமா? போலாமா? அதுக்கு அடுத்தது நீங்க மூளையில பதிய வைக்க வேண்டியது வளைகோடு. வளைகோடு நல்லா மனசுல நான் சொல்றதை நல்லா உருவாக்கிங்க. வளைகோடு சரியான வளைகோடா இருக்கணும். இப்படி வச்சு இப்படி போட்டா காம்பஸ்ல போடுற மாதிரி அப்படி போடணும். இப்படி 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 ஒட்ட வைக்க கூடாது. இப்ப நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வருதுன்னா இங்க இருந்து எடுத்து அந்த வளைகோடு பாருங்க, இது நேர்கோடு, இது அரைவட்டம், இது நேர்கோடு, இதுவும் இதுவும் இணைகோடு. இங்க பாத்தீங்கன்னா இது அரைவட்டம். இங்க அதுக்கு அடுத்து இங்க வரைஞ்சு காட்டுற பாருங்க, நேர்கோடு நேர்கோடு நேர்கோடு, இது அரைவட்டம், இது அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். இப்படியே வருது பாருங்க. இதை பாத்தீங்கன்னா இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். அரைவட்டம் தானே இருக்கு, தெரியுதா? அரைவட்டம். இப்படி போட்டா சார் இது அப்படியே போடுறோம். இது ஒரு அரைவட்டம். இதுக்கா இது அப்படியே நேர கீழே எடுக்கிறோம். இப்படியே இழுத்தோம்னா இது இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு எல்லாம் இப்படி ரயில்வே தண்டை வர மாதிரி. அப்புறம் நேரம் வருது. இந்த நேர்கோடு இப்படியே எடுக்கிறோம். அரைவட்டம், நேர்கோடு, நேர்கோடு, வட்டம். அப்ப ஒரு வட்டம், இன்னொரு வட்டம், அழகான வட்டம். இது ரெண்டையும் இணைப்பது ஒரு அரைவட்டம். இது சரியான வட்டம், நேர்கோடு, அரைவட்டம், அரைவட்டம். இவ்வளவுதான் எழுத்துல இருக்கிறது. பார்த்தா புரியுதா? வட்டம், அந்த அரைவட்டம் வந்து அப்படியே போடணும். அப்ப இதே வந்து தீன்னு வந்துன்னா இந்த இடத்துல இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல சரியான வட்டம், ஒரு நல்ல அந்த வட்டம் பார்த்தா அப்படியே இருக்கணும். நேர்கோடு நேர்கோடு நேர்கோடு, அரைவட்டம், நேர்கோடு இணைச்சிடணும். அரைவட்டம் அரைவட்டம், அப்படியே அரைவட்டமாக போகும். பார்த்தா இது வளைஞ்சிருக்கு. சரியா? சரியா? இப்ப எழுதலாமா? இப்ப 3வது சொல்லிட்டேன். அடுத்த வரியில நான் தினமும் நன்றாக படிப்பேன். நல்ல நேர்கோட்டை எழுதணும். வளைகோட்டை நல்ல சரியான வளைகோடா போடணும். புள்ளி அப்படியே கண்ணில் ஒத்துற மாதிரி புள்ளி வைக்கணும். எழுதலாமா? எழுதுங்க பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே அப்படியே விட்டுறாதுங்க, அப்படியே எழுதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. அப்படியே கொண்டு போங்க. அப்படியே அந்த எழுத்து நேராக இருக்கணும். நேர்கோடு அப்படியே நேரா இருக்கணும். பார்த்தா தெரியுதா? நல்லா இருக்கா? அப்படியே அப்படியே விட்டுறாதுங்க, அப்படியே போடுங்க. நேரா இருக்கணும். அந்த வரக்கூடிய வளை கூட அப்படியே வளைச்சு அப்படியே அழகா வளைக்கணும். காம்பஸ்ல இருந்து வளைக்கிற மாதிரி அப்படியே வளைங்க, அப்படியே வளைங்க. கீழே போட்டு அப்படியே கூட அப்படியே அழகா போகணும். மாறுதா? அழகா இருக்கு. எழுத்தெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதான். அப்படியே பாருங்க, அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே போடுங்க. அப்படியே போடுங்க. அந்த ரைட், ரொம்ப அழகா பண்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய எழுத்து எப்படி எழுதுறது? இப்ப பாருங்க, இப்ப ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இது வ, இது ரு, இது க. முதல்ல இப்படி அழகா
ஒரு வரியில எழுதிக்கிறது. சரியா? ஒரு வரியில எழுதிக்கிறது. எழுதிக்கிட்டு இந்த எழுத்து வந்து எனக்கு தடிப்பனா வேணும், பெரிய எழுத்தா வேணும், எவ்வளவு பெருசு வேணும்னு கேளுங்க. 1 இன்ச் வேணுமா 6 இன்ச் வேணுமான்னு கேட்டுட்டு இதுக்கு பக்கத்தாப்புல ஒரு கோடு போடணும். 1 இன்ச்சா இருந்தா 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு பக்கத்தாப்புல ஒரு கோடு போடுறேன், இப்படியே கோடு போடுறேன். அதே நான் அதை ஒட்டியே ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு நடுவில் இருக்கிற கோடை அழிச்சிருக்கேன். வா பெரியவாவா வந்துடுதா? வந்துதா? இதே மாதிரி ஒரு கோட்டை எழுதிட்டு பக்கத்தாப்புல ஒரு கோடு போட்டுட்டு நடுவில் இருக்கிற கோட்டை அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுத்து எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். சரி, இது 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 ஒரு தடவை அப்படியே பதிய வச்சுக்கோங்க. உங்க நோட்டில் போய் எழுதி பாருங்க. வருக அப்படிங்கிறது. இப்ப இந்த இப்ப எழுத்து பயிற்சி கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த இது எழுத்து பயிற்சி கொடுத்தோம்னா இப்ப இது இது வந்து இப்போதைக்கு நிற்கும், நாளைக்கு போயிடும் இவங்களை விட்டு. இப்ப அதுக்கு என்ன பண்றது? சரி, எல்லாம் தலை நிறுத்துங்க, தலை நிறுத்துங்க. சரி, இப்ப நீங்க எழுதிருக்கீங்களா? அழகா இருக்கா? இப்ப நான் இங்க இருந்து நகர்ந்து வெளியே போயிட்டேன்னா இந்த எழுத்து உங்களுக்கு இருக்காது, இதெல்லாம் உங்களுக்கு உங்களை விட்டு போயிடும். அப்படித்தானே? போயிடுமா? போயிருமா? போகாத? இப்படியா இப்படியா போயிருமா? நான் வெளியே போயிட்டேன்னா விட்டுருவீங்களா? விட மாட்டீங்களா? சரி, அப்ப நல்ல பையங்க. சரி, என்ன அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. உங்களுக்கே வேணும்னா ஒண்ணு இருக்கு. காலையில தூங்கி எந்திரிப்பீங்க இல்லையா? காலையில எந்திரிச்சதும் ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதணும். எவ்வளவு எழுதுறது? 10 நிமிடம் எழுதுனா போதும். எவ்வளவு நேரம் எழுதணும்? 10 நிமிடம். எப்படி எழுதணும்? அழகா எழுதணும். எதை எழுதுறது? எதையாவது எழுதுங்க. ஆனா எழுதும் பொழுது எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். நீங்க 10 நிமிடம் எழுதுனீங்கன்னா, காலையில எழுதுனீங்கன்னா 2 வரி தான் எழுத முடியும். ஏன்? காலையில உங்க கை நீங்க சொல்றபடி கேட்காது. நீங்க ஒரு சொன்னீங்கன்னா உங்க கை ஒரு மாதிரி போகும். ஆனா காலையில எழுந்திரிச்சு எல்லாம் கழுவிட்டு ஒரு 10 நிமிடம் நான் அழகா எழுதுற பயிற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, அப்படியே எழுதுனீங்கன்னா அந்த எழுத்து வந்து வரும். முதல் நாள் ஒரு வரி எழுதுவீங்க, அடுத்த நாள் 1.25 வரி எழுதுவீங்க, அடுத்த நாள் 1.5 வரி எழுதுவீங்க. ஒரு வாரம் 2 வாரம் நீங்க எழுதி பழகினீங்கன்னா, ஒவ்வொரு நாள் காலையில எழுதி பழகினீங்கன்னா இந்த எழுத்து உங்களுக்கு சொந்தமாயி. சரியா? நான் சொல்றது புரியுது என்னன்னு? இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி எழுத்து அழகா எழுதுறதுன்னு தெரியும். ஆனா என்ன ஆயிரும்? நாளைக்கு இது பயிற்சியில என்ன ஆயிரும்? மறந்துடும். இனிமே நீங்க எப்ப எழுத்து எழுதினாலும் இது போல அழகா எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எழுத்து அழகா இருக்கும். உங்க எல்லாரும் எழுத்து பார்த்தா ஒரே மாதிரி. அப்ப வந்து மதிப்பெண்கள் வந்து மிக அதிகமாக வாங்கலாம். சரியா? சரி.